சார் அஃப்கோர்ஸ் நான் வந்து உங்ககிட்ட உங்களோட ஏர்லி ஸ்டேஜஸ் அடுத்து பேசணும்னு நினைச்சிருந்தேன். பட் நீங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு யூ எண்டட் வித் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த செக்மெண்ட் வந்து இன்னும் அன்ஆர்கனைஸ்டா இருக்குதுன்னு சொன்னீங்க. நீங்க நடிகர் சங்கத்தோட தலைவர் இன்னைக்கு. இந்த சிஸ்டம் ஏன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியாது? சின்ஸ் யூ ஆர் ஆல்சோ இன் பவர், நான் இதை உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம சினிமா பண்ணும்போது, ஏதாவது சவுண்டே இல்லாமல் வெறும் சைலண்ட் ஃபில்ம் நடிக்கும்போது எடுக்கும்போது, அப்போ வந்து சினிமா இன்னும் உருவாகலை இந்தியாவில். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏற்கனவே நாடகமாக இருந்த ஒரு விஷயத்த வந்து அப்படியே நடிக்கப்பட்டு அப்படியே பதிவு பண்ணாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. அப்புறம் சவுண்டு வருது. சவுண்டு வந்த பிறகு அதே ட்ராமாவை திரும்பியும் சவுண்டோ எடுக்கிறாங்க. அப்போ அந்த ட்ராமான்னும் போது எவ்ரிபடி வாஸ் அ சிங்கர், கிரேட் சிங்கர்ஸ். இன்னும் தியாகராஜ பாதவர், பியு சின்னப்பா ஐயா, இவங்கெல்லாம் வந்து பெரும் பாடகர்களாக இருக்காங்க. அப்போ பாட தெரிஞ்சவங்க தான் நீங்கள் நடிக்க முடியும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து சிவாஜி சார் காலகட்டம், அப்புறம் வந்து கலைஞரோட வசனங்கள் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக மாறுதுன்னும் போது, சோஷியல் ட்ராமாஸ் வரும்போது நீங்கள் பக்கம் பக்கமாக வசனம் பேச வேண்டியதாக இருக்குது. ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ அந்த பக்கம் பக்கமாக வசனம் பேசக்கூடிய ஒரு ஒரு திறன் எங்கிருந்து வரும்னா, நீங்கள் நாடகத்தில் இருக்கணும். பை ஹார்ட் பண்ணணும். சத்யராஜ் சார் வந்து சிவகுமார் சாரோட ரிலேட்டிவ். ஸோ சத்யராஜ் சார் வந்து போய் சிவகுமார் சார்கிட்ட கேட்குறாரு, நான் வந்து சினிமாவில் நடிக்கணும். அவர் சொன்ன ஒரே அறிவுரை, நீ சினிமாவில் நடிக்கணும்னா மெட்ராஸுக்கு போ. மெட்ராஸ் போய் ஒரு நல்ல நாடக கம்பெனியில் சேரு, நாடக குரூப்பில் சேரு. அப்போ கம்பெனி கிடையாது, நாடக குரூப்பில் சேரு. நீ வந்து உனக்கு பிடிச்சதுன்னா அப்படியே வேஷம் கொடுப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு சினிமா டைரக்டர்ஸ் வருவாங்க. அப்போ உன்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து சினிமாவில் உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு இருக்காரு. அப்போ சத்யராஜ் சார் வர்ற காலகட்டம் வரைக்கும் ஒரு வரையறை இருந்துச்சு. ஒன்று பாட்டு கற்றுக்கணும், இல்லைனா வசனம் பேசணும், இல்லை நாடகத்தை இருக்கணும்னு. இன்னைக்கு அப்படி இல்லை. எவ்ரி யங்ஸ்டர்ஸ் கம்ஸ் வித் ஐ ஹேவ் டேலண்ட். இது வந்து நான் நடிகன்றதுனால என்னுடைய துறையை மட்டும் சொல்கிறேன். இதே தான் மற்ற இதுலையும் நடக்குது. எங்களுக்கு மீன் விற்கிற ஒரு மீன் வியாபாரி நண்பர் வந்து காலங்கத்தால் ஒரு சாமி பாட்டு போட்டு, அதுக்கப்புறம் ஒரு சினிமா பாட்டு போட்டு, அதில் வந்து சப்டைட்டில் இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இந்த மீன் வந்து வஞ்சரம் வந்து 1200 ரூபா, இறால் வந்து இது போட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி எங்களுக்கு அனுப்புகிறாரு அவருடைய கஸ்டமர்ஸ்க்கு. ஃபில்ம் மேக்கிங் அவ்வளோ ஈஸியாக வந்துச்சு. ஸோ ஃபில்ம் அந்த அந்த லாங்குவேஜ் இப்போ எல்லாரும் பேசலாம். யார் வேணாலும் ஒரு செல்ஃபோன்லேயே வச்சுட்டு ஒரு படம் எடுக்கலான்னும் போது எல்லா தலைகளும் வந்து அப்படி உடப்படும் போது எல்லாரும் வரலான்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாரும் வரலாம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, அதுக்கான ஒரு கல்வி முறை இல்லைன்னும் போது இந்த குழப்பங்கள் வரத்தான் செய்யும். நான் இந்த அளவுக்கு இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு நடித்து ஒரு தனித்துவமாக இருக்கேன்னா அது காரணம் வந்து என்ன ட்ரெயின் பண்ண என்னுடைய குருமார்கள். கூத்துப்பட்டறை முத்துசாமி சார், ராமானுஜம் சார், கே குணசேகரன், அப்புறம் என்னுடைய ஸ்கூலில் வந்து எனக்கு ரகுபதி மாஸ்டர், எம்இஎஸ் மாஸ்டர், இவங்கெல்லாம், அப்புறம் வந்து கோபால்சாமி, ஆர்எஸ் மணி, இவங்கெல்லாம் வந்து இப்படி பண்ணணும், இப்படி பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு திட்டி அடித்து வழிமுறைப்படுத்தி இப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ டோன்ட் பிலீவ் தட் ஐ ஹேட் மை ஓன் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஆக்டிங். ஐ வாஸ் சிசல்ட் பை சோ மெனி திஸ் திங். இப்போ நான் அதான் சொல்கிறேன், நான் ஏன் இதை வந்து இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, ஒரு ட்ரைனிங் மேக்ஸ் அன் ஆக்டர்னா நான் அதுக்கு உதாரணம். நான் ஒன்றுமே இல்லாமல் முழு முட்டாளாக நான் வரேன். அப்புறம் இந்த ட்ரைனிங் இப்படி பேசணும், இப்படி நிற்கணும் அப்படின்னும் போது நான் நம்புகிறேன் அதை. ஸோ அந்த ஒரு வழிமுறையை கொண்டு வந்தால் இந்த ட்ரைனிங் இருந்தால் தான் இதுக்கு வர முடியும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தீவிரமான ஆட்களை கொண்டு வரும். நான் ரொம்ப நீளமான பதில் சொல்லிட்டோன்னு தெரியல. பட் இல்ல சார், ஐ கெட் இட். நீங்க சொல்றது வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கணும். ஆமா, இதை ஓரளவுக்கு செமி ஆர்கனைஸ்ட் தம்பி. நீங்கள் வந்து ஒரு 3 வருஷம் அனுபவப்பட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்குனீங்கன்னா அது 3 நாளில் கற்றுக்கிற மாதிரி ஒரு பேப்பரில் போட்டு அச்சிட்டு அது விளக்குற ஒரு வாத்தியார் வேணும். அவ்வளோதான் சொல்கிறேன். அந்த லேர்னிங்ன்றதுக்காக நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட்றதை விட ஒரு ஆர்கனைஸ்டு லேர்னிங் இருந்துச்சுன்னா யூ வில் சேவ் டைம், யூ வில் ஹேவ் மோர் டைம் ஃபார் யுவர் ஓன் கெரியர். அவ்வளோதான் நான் சொல்கிறேன். இல்லை சார், அப்சல்யூட்லி ட்ரூ.